Hello, future entrepreneurs. Welcome to our classroom Be Positive, and I am your professor. இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்னா என்ன அண்ட் பிஎஸ்சி என்எஸ்சிக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி லெசன். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்துரும். அது என்னன்னா என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். சில பேர் வந்துட்டு தெரிஞ்சாலும் கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி பார்த்துருவோம். பிஎஸ்சி அதோட ஃபுல் ஃபார்ம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது தொடங்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1875ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னை வரைக்கும் பிஎஸ்சி வந்துட்டு மார்க்கெட்டில் ஆக்டிவாக தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் என்எஸ்சிங்கிற விஷயத்தை எதுக்காக கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். பிஎஸ்சி இருக்கும்போது அதிலே பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸும் அண்ட் ஃப்ராட்ஸ்டர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கிறதுனால தான் என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ண காரணங்கள் பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணது 1992 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்தியாவில் என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஎஸ்சி இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்தது. ஸோ அது வந்து இந்தியாவையே உழுக்கக்கூடிய ஒரு ஸ்கேமாக இருந்தது. அவ்வளோ கோடிகள் ஸ்கேம் பண்ணப்பட்டு அதில் நிறைய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்து பெரிய ப்ராப்ளம் ஆனங்காட்டி தான் என்எஸ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டான பிளானிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இனி ஃபிசிக்கலாக சைன் பண்ணக்கூடாது, ஃபிசிக்கலாக ஷேர் வாங்கவோ விற்கவோ யாருனாலையும் முடியாது, எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கணும், டிஜிட்டல் சிக்னேச்சர், டிஜிட்டல் லாகின் எல்லாமே டிஜிட்டலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்எஸ்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி தான் என்எஸ்சி ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணதுமே மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பிஎஸ்சி அப்படின்னாலே ஒரு ஃப்ராட்ஸ்டர் கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்ததுனால என்எஸ்சியில் எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது, நம்ம என்எஸ்சிக்குள்ளே போய் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம பணம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தங்காட்டி எல்லாமே என்எஸ்சி பக்கம் போக ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி போகிறத பார்த்துட்டு இருந்த பிஎஸ்சி என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நம்ம இனிமேலும் மேனுவலாகவே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மக்கள் நம்ம சைடு வந்துட்டு ட்ரேடோ இல்லை இன்வெஸ்டோ பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவங்களும் காலப்போக்கில் மாறிட்டாங்க. இப்போ அவங்க வந்துட்டு டிஜிட்டலைஸ்டாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுமே இப்போ டிஜிட்டலைஸ்டா மாற்றப்பட்டாலும் நிறைய பேர் வந்துட்டு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லாருமே சொல்றது என்னன்னா, நீங்க என்எஸ்சியில ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணுங்க, பிஎஸ்சியில பண்ணாதீங்க, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. அது ரொம்பவே சின்ன ரீசன் தான். அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, என்எஸ்சி தானே ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ்ட் ஆக்கி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அப்பவே ஒருவேளை பிஎஸ்சி வந்துட்டு டிஜிட்டலைஸ்ட் ஆக்கி இருந்தா கூட மக்கள் அதில் நிறைய புழங்கியிருப்பாங்க. ஆனால் பிஎஸ்சி கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தில். ஸோ அதனால என்எஸ்சியில் லிக்விடிட்டி அதிகமாக ஆரம்பிச்சது. லிக்விடிட்டினா வேற ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக நடந்தால் தான் அங்கே லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டாடா மோட்டார் ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு வாங்கியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை திரும்ப நீங்கள் விற்கும்போது அதை வாங்குறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆள் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அங்கே லிக்விடிட்டி இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அங்கே நிறைய பையிங் அண்ட் செல்லிங் நடக்குதுன்னு அர்த்தம். இப்போ என்எஸ்சியில் வந்துட்டு டாடா மோட்டார் ஸ்டாக் 1 கோடி குவான்டிட்டி வந்து சேல் ஆகுது, பை ஆகுது ஒரு நாளைக்கு அப்படின்னா, பிஎஸ்சியில் வந்துட்டு 40 லட்சம் குவான்டிட்டி தான் பையோ செல்லோ நடக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே 40 லட்சம் குவான்டிட்டி தான் புழங்குது ஒரு நாளைக்கு, அங்கே 1 கோடி குவான்டிட்டி புழங்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கப்போ புதுசாக வர இன்வெஸ்டர்ஸோ ட்ரேடர்ஸோ உள்ள வர என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம வந்துட்டு என்எஸ்சியில் தான் அதிகமாக லிக்விடிட்டி இருக்குது, நம்ம அங்கே ஒரு ஸ்டாக்கை வாங்கினாதான் சீக்கிரமாக விற்றுட்டு ப்ராஃபிட் பண்ணி வெளியே வர முடியும், இதுவே பிஎஸ்சியில் வாங்கினோம் அப்படின்னா லிக்விடிட்டியே இருக்காது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, விற்கிற போது ஆள் இருக்காது வாங்குறதுக்கு, இல்லை ஃபாஸ்ட்டாக விற்க முடியாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பேசிக்காக. ஸோ இதனால தான் எல்லாருமே என்எஸ்சியில் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் காமனாக இதுதான் டிஃப்ரென்ஸ், வேற ஒன்றுமே பெருசாக கிடையாது. இதில் இன்னொரு மெயின் விஷயம் என்னன்னா, பிஎஸ்சியில் வந்துட்டு எப்பவுமே ஒரு 10 பைசா ஒரு 20 பைசா வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சிக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இது வேற ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்துட்டு லிக்விடிட்டி ஃப்ளோ இருக்கும்போது, இங்கே லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும்போது பையர் செல்லர்ஸ், அதாவது ஒரு நாள் ட்ரேட் பண்ணுற அந்த இல்லை இன்வெஸ்ட் பண்ணுற பையர் செல்லர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்துட்டு மார்க்கெட்டோட ப்ரைஸை டிசைட் பண்ணுறது. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகவும் விட முடியாது, ரொம்ப லோவாக இருக்கவும் விட முடியாது, சின்ன ப்ரைஸ் வேரியேஷன் தான் வரும். நம்ம எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் எங்கேருந்து கேள்விப்பட்டுருவோம் அப்படின்னா, நம்ம என்னைக்காவது நியூஸ் பார்க்குறப்போ சென்செக்ஸ் இவ்வளோ உயர்ந்தது, நிஃப்டி இவ்வளோ உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நியூஸில் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றியே தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே லைஃப்பில் இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருக்கும். எனக்கும் இப்படி தான் தெரிஞ்சுது. இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ்னா என்ன, நிஃப்டினா என்ன ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. பிஎஸ்சியில் இருக்க இண்டெக்ஸோட வேல்யூவை தான் நம்ம சென்செக்ஸ்னு சொல்லுவோம், என்எஸ்சியில் இருக்க இண்டெக்ஸோட வேல்யூவை தான் நம்ம நிஃப்டி அப்படின்னு சொல்லுவோம்.
இதில் இந்த இண்டெக்ஸோட வேல்யூ எப்படி குறிக்கிறாங்க, ஐ மீன் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியோட வேல்யூலாம் இவ்வளோ பாயிண்ட் ஏறிச்சு இவ்வளோ பாயிண்ட் இறங்குச்சு அப்படிங்கிறதெல்லாம் எதை வச்சு சொல்கிறாங்க, அண்ட் இண்டெக்ஸ்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பணம் இருக்கவங்க மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் பண்ண முடியும், நம்மளாலாம் பண்ண முடியாதுன்னு மட்டும் என்றைக்குமே நினைக்காதீங்க. உங்கள் கையில் ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட அதை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். இது ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்காக நான் ரொம்ப எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க. அப்போ 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க உங்கள் பிஸ்னஸை. அப்போ உங்களுக்கு அடுத்ததாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் தேவைப்படுதுன்னு வைங்களேன். உங்களோட சொந்தக்காரங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி தெரிஞ்சவங்க கிட்டலாம் நீங்கள் ஓகே நம்ம கடனாவோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ நீங்கள் கேட்பீங்க, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் நல்லா பிஸ்னஸ் பண்ண முடியும்னு கேட்குறீங்க. இது வந்துட்டு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தெரியாதவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், சரிங்களா? இது எப்படி அப்படின்னா, நீங்கள் இப்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு. அப்படிங்கும்போது 100 கோடி ரூபாயும் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்ககிட்டயோ போய் கேட்க முடியாது. ஏன்னா அவங்களால அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட பிஸ்னஸை இவ்வளோ காலமாக நடத்தி ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கீங்க, நல்லா அது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் குவிட் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுக்கான ஒரு வேல்யூ, பேசிக் வேல்யூ வந்துட்டு செட் பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ அவங்க வந்துட்டு இப்போ உங்களோட கம்பெனி வந்துட்டு எந்த அளவுக்கு வேல்யூவான கம்பெனி அப்படிங்கிறத ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிற ஒரு பேசிக்கான ஒரு வேல்யூ பாங்க. ஸோ அந்த வேல்யூ வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களோட ஸ்டாக்குக்கு இந்த விலை அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்குன்னா இது 10 ரூபா விலை, இது 100 ரூபா விலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குவிட் பண்ணுவாங்க. இதை தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓன்னு சொல்லுவாங்க, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்தந்த கம்பெனியோட வேல்யூ படி அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ், பேஸ் ப்ரைஸ் செட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ரைஸில் தான் அந்த ஸ்டாக் ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்குது, என்னால் ஸ்டாக் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாய் வச்சும் ஸ்டாக் வாங்க முடியும். இல்லை என்கிட்ட வந்துட்டு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த லட்சம் ரூபாய் வச்சும் ஸ்டாக் வாங்க முடியும். ஏன்னா 50 பைசா 10 பைசாலெல்லாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகே, கிளாஸ் டைம் ஓவர். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். மறக்காம உங்க ஹோம்ஒர்க்கை பண்ணிருங்க. அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை பாய்.